ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு உனக்கான ஒரு நல்ல செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கும் இந்த உலகத்தில் என் செல்ல பிள்ளையான உனக்காக ஒரு அற்புத வாய்ப்பை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும் நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. அதை புரிஞ்சுக்காம நீ தேவையில்லாமல் கடந்த கால விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இந்த நாள் உனக்கான நல்ல நாளாகவே விடிஞ்சிருக்கு. இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வரத்தை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராய்க்கோ என் செல்லமே. மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது வேகமாக ஓடி ஆளாக வரக்கூடிய ஓட்டப்பந்தய போட்டி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீ வாழ்க்கையை சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு பயணம்தானே வாழ்க்கை. சில சமயங்களில் உன் மனசு சோர்ந்து போயிருக்கலாம், சில சமயம் உன் மனசில் கவலை இருக்கலாம், சில சமயம் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெளிவில்லாமல் இருக்கலாம். அதுக்காக நீ தவறான பாதையில் போகிறன்றது அர்த்தம் இல்லை. உனக்கு வாழ்க்கையை பற்றிய கொஞ்சம் புரிதலும் பக்குவமும் குறைவாக இருக்குன்னு அர்த்தமே தவிர நீ தோற்று போவதற்கான அறிகுறிகள் இது கிடையாது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன்னை பாதுகாத்து உனக்கான விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் இப்படி யோசித்து குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கை பாதையில் நீ அமைதியாக முன்னேறுவதற்கான வேலைகளை மட்டும் பாரு. மற்ற அனைத்தையும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. எங்கும் எதிலும் எப்போதும் அவசரப்படாத. உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு வேகமாக போகிறங்கிறத விட எந்த அளவுக்கு விவேகத்தோடு நடந்துக்கிறேங்கிறத பொறுத்து தான் உனக்கான முன்னேற்றம் உறுதியாகும். நீ அமைதியா அதே நேரத்தில் உறுதியா உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றி கொண்டு வாழ தயாராகு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்காக அமைச்சு கொடுத்துருக்கேன் என் செல்லமே. ஆனால் உன் மனசு தேவையான விஷயங்களை விட இன்னும் அதிகமாக தேவையற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுனால தான் உன் மனசில் சுமையும் பாரமும் அதிகமாகுது. உனக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கைக்கு என்ன அவசியமோ அதை கொடுக்கும் தாயாக சக்தியாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டு நீ கலக்கம் கொண்டே வாழ வேண்டாம் என் செல்லமே. உன் எண்ணங்களை எல்லாம் முதல்ல ஒழுங்குபடுத்தி உனக்கு எது தேவை, நீ என்ன செய்யணுங்கிறத சரியாக யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. உன் மனசை அமைதிப்படுத்தி உன் உடலுக்கு ஓய்வு கொடுத்து நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன். உன் கடமையை நீ நேர்மையோடும் நம்பிக்கையோடும் செய்யும்போது கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன். நீ மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ்கிறதுக்கு ஏற்ற விஷயங்களை எல்லாம் நான் உனக்காக செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ பிறந்தது வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறதுக்காகத்தானே தவிர வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் குறைகளையும் யோசித்து கவலைப்படுவதற்காக அல்ல. ஓ மேலேயே உனக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு பொறுப்பு அனைத்தையும் யோசித்து மனக்கவலைகளை எல்லாம் திறந்துட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உன் பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செய்ய பழகு. உன் உள்ளத்தை சோதிக்கும் விதமாக, உன் மனசுக்கு கவலையை கொடுக்கும் விதமாக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியமாக இருக்கேன்றதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன். உன் கண்ணீரும் கூட உனக்கு ஆறுதலாக உனக்கு பலமாக மாறும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. அதாவது மனசு ரொம்ப கஷ்டமாக கவலையாக பாரமாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டு அழுகும்போது மனசு லேசாகும். அப்படிதான் உன் கண்ணீர் உனக்கு பலமாக ஆறுதலாக இருக்கும்னு சொல்கிறேன். நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் மனசு உடைஞ்சு போகும்போதெல்லாம் இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றி தூக்கி நிறுத்துறதுக்காக ஓடி வர்றேங்கிறத நீ எப்போது புரிஞ்சுக்க போகிற? இன்னும் உனக்கு மன உறுதியை கொடுத்து உனக்கு தைரியத்தையும் தெளிவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே. இந்த வாழ்க்கையை நீ ஒன்றும் தாங்கி பிடிக்கலை, வாழ்க்கை தான் ஒன்று தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நீயும் உன்னுடைய ஆத்ம சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வாழ தயாராகு. நீ எந்த விஷயத்தில் ஏமாற்றம் அடைந்தாலும், எந்த விஷயம் உனக்கு கிடைக்காம போனாலும், நீ தோல்வியவே அடைந்தாலும் கூட எதுக்காகவும் மனசு சோர்ந்து போகாதே என் செல்லமே. உன்னை ஏமாத்தினவங்க தான் உன் கண்ணு முன்னால் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியவங்க. நீ எந்தவித பழி பாவமும் செய்யாமல்
நீ எதுக்காக வாழ்க்கையில் வருத்தப்படணும்? பழி, பாவம், தவறு, தீங்கு, துரோகம் செய்பவர்கள் தான் உன் முன்னால் தலை குனிஞ்சு நிற்கும்படியும் வருத்தப்படும்படியும் இந்த வராகி அம்மா அதற்கான வேலைகளை செய்ய போகிறேன். அறியாமையால் உன்னுடைய அப்பாவி குணத்தால் ஏமாந்து போன நீ இப்போ ஏமாந்துட்டோமேனு கதறுவதும் கவலை கொள்வதும் எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்வழியை நான் காட்டுறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை திருத்தி நீ நல்லபடியாக வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். உனக்கான நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ தயாராகு. நல்லவங்க ஏமாறலாம், ஆனால் ஒருபோதும் கெட்டு போக மாட்டாங்க. நீ எப்போதும் நன்மையை செய்யக்கூடிய விஷயங்களில் நல்ல பிள்ளையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும்படியும் நல்லதே நிரந்தரமாக கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக செய்வேன் என் செல்லமே. நீ ஒரு சின்ன வறுமையான குடும்பத்தில் கஷ்டப்படுற வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கலாம். பல குறைவுகளும் பல பிரச்சனைகளும் உன் குடும்பத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் நீ அந்த நிலைமையிலே நின்றுடக்கூடாது. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு மனசுக்குள்ள ஒரு வைராகியத்தோடு யோசித்தாய் அல்லவா? அந்த எண்ணம் தானே இப்போ உன்னை முன்னால் நகர வச்சிருக்கு. எப்போவுமே ஒரு உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. வறுமைங்கிறது யார் வாழ்க்கையிலும் நிரந்தரம் கிடையாது. நீ வாழ்க்கையை மாற்ற முடியும், வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ளே வந்ததால தான் உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்களை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ மனசில் என்ன நல்ல விஷயத்தை யோசித்தாலும் அதை இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு நடத்தி முடிப்பேன். மனசுக்குள்ள பல கனவுகளையும் ஆசைகளையும் சுமந்துக்கிட்டு எப்படியாவது முன்னேறணுன்ற துடிப்போடு இருக்கும் உனக்கு கண்டிப்பாக அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உன்னுடைய கனவுகள் எதுவும் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிடாம, நீ தோற்று போயிடாம உன்னை காப்பாற்றி தூக்கி நான் நிறுத்துவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் முயற்சியை கைவிடவில்லை, அதுதான் எனக்கு முக்கியம். முயற்சியை முழுவதுமாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு அவசரப்படாத. உன் முயற்சிகள் நடக்கணும், நீ வெற்றி பெறணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். உன் பங்காக நீ உன்னுடைய முயற்சியை மட்டும் செஞ்சிட்டினா மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்குவேன். நீ விதைச்ச விதைக்கான பலன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். சாப்பாடு நல்லபடியாக சாப்பிடணும், சாப்பிட்டு வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியமாக வாழணுன்றதுக்காக தானே நீ வேலைக்கு போகிற, உழைக்கிற. ஆனால் அந்த சாப்பாட்டை உட்காந்து சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் உழைப்பு உழைப்புன்னு நீ ஏன் உன் குடும்பத்துக்காக உன்னையே சிதைத்து கொள்கிறாய் என் செல்லமே. உழைக்கிறது முக்கியம்தான், சம்பாதிக்கிறது முக்கியம்தான், காசு பணம் முக்கியம்தான். ஆனால் அதுக்காக உன் உயிரையும் உடலையும் கவனிக்காமல் இப்படி ஓடி ஓடி சதஞ்சு போகாதே. உன் உயிரும் உடலும் கூட தான் உன் குடும்பத்துக்கு பொக்கிஷமான விஷயங்கிறத நீ மறந்துட வேண்டாமே செல்லமே. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தானே நீ உழைச்ச உழைப்பு மூலமாக கிடைச்ச பலனை உன்னால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். உழைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சரியான நேரத்துக்கு நேரம் சாப்பிடு, நல்லா சரியான நேரத்துக்கு தூங்கு. உன் உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ, கண்ணையும் பார்த்துக்கோ, உடலையும் பார்த்துக்கோ, உழைப்பையும் சரியாக செய்ய பழகு. நீ பட்டினி கிடந்து உன் குடும்பத்தை காப்பாற்றினா அது ஒன்றும் தியாகம் கிடையாது, அதுக்கு பேர் அறியாமை. ஏன்னா உன் உயிர் நல்லா பாதுகாப்பாக பத்திரமா இருந்தால் தானே உன் குடும்பத்தின் எதிர்காலம் சிறப்பாக பாதுகாப்பாக இருக்கும். நீ எப்படியோ கஷ்டப்பட்டு இருந்துக்கிட்டு உன் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு ஒருபோதும் நினைக்காதே. நீ நலமாக இருந்தால் தான் உன் குடும்பம் நல்லபடியாக இருக்குன்றத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு மனிதனும் தன் உடலையும் தன் மனசையும் நல்லபடியாக வச்சுக்க வேண்டியது அவனுடைய தர்மம், அவனுடைய கவனம், அவனுடைய பொறுப்பும் கூட. நீ அந்த தர்மத்தை கைவிட்டுடாதே. நீ உன்னுடைய தர்மத்தை கைவிட்டு விட்டு உன் உடம்பை கவனிச்சுக்காமல் இருந்தீனா உன் உடல் தன்னுடைய உழைப்பை விட்டு விலக்கி விடுமேன்னு சொல்லமே. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தானே உழைப்பையும் முயற்சியையும் செய்ய முடியும். அதனால் உன் வாழ்க்கையும் உன் உடலையும் கூட நீ மதித்து வாழ பழகு. அதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய உண்மையான பக்தி. கற்சிலையாக அமர்ந்திருக்கும் இந்த வராகி அம்மாவுக்கு உயிர், ஆன்மா, அன்பு எல்லாமே இருக்குது. ஆனால் உனக்கு நான் மிகப்பெரிய உயிரையும் ஆன்மாவையும் ஒன்றா கொடுத்து வச்சுருக்கேன். அதை நீ பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாலே அதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்கும் என் செல்லமே. இந்த பூமியை விட்டு போகும் மனிதர்கள் இந்த பூமியிலேருந்து எதுவும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும் சரி,
காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும் சரி, யாரும் எதையுமே செத்து போகும்போது எடுத்துட்டு போக முடியாதுங்கிறது தானே உண்மை. ஒவ்வொரு மனிதனுடையும் கடைசி வரக்கூடியது அவன் செஞ்ச நல்ல புண்ணிய செயல்கள் மட்டும்தான். அதனால தான் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை வாழும்போதே காசு பணத்தை பெருசாக நினைக்காம தான தர்மமும் நல்ல புண்ணிய காரியமும் செய்யுங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ தான தர்மம் செய்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கும் புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்கும் உனக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நிச்சயமாக கொடுப்பேன். ஆனால் எதையுமே உனக்கு சுலபமாக ஆகாயத்திலிருந்து தூக்கி வீசி எரிஞ்சிட மாட்டேன். நீ முயற்சி செய்யும்போது, நீ உழைக்கும்போது, என் மேலே நம்பிக்கை வச்சு பக்தி செலுத்தும் போது அதன் மூலமாக உனக்கான சொத்து சுகம் சந்தோஷம் நன்மைகள் புண்ணியங்கள் அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் எப்போதும் உனக்குள்ளதான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக சந்தோஷமாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ அனுபவிக்க வேண்டிய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. சும்மா காசு பணம் பொருளை மட்டும் தேடாம அன்பையும் அருளையும் இறை பக்தியையும் சேர்த்து தேடு. அதுதான் இந்த உலகத்தின் நிலையானது நிரந்தரமானதும் கூட. என் செல்லமே, உன்னுடைய குடும்பத்தில் எப்போதும் எல்லாரையும் அன்போடு அரவணைத்து செல்லும் நல்ல பிள்ளையாகிய உனக்கு இந்த வராகியம்மா துணையாக பாதுகாப்பாக இருப்பேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உறவுகளாக பிரிஞ்சு போகலாம், சண்டை போடலாம், உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் ஒருபோதும் சண்டை வந்து பிரச்சனை பண்ணாலும் கூட, கருத்து மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் வந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் கைவிடுற மனசு இல்லைதானே. படிப்பு வேலை வாழ்க்கைன்னு எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்த பாதையில் எந்த திசையில் விலகி போனாலும் கூட ஒருத்தர் மனசுலையும் இயல்பாகவே அன்பும் பாசமும் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதனால தான் அந்த நல்ல மனசுள்ள உனக்காகவே உன் குடும்பத்துக்காகவே எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்து இந்த வராகியம்மா உனக்கான நல்ல செய்தி உன் செவி குளிரும்படியாக உன்கிட்ட சேர்க்க வந்தேன்.